நண்பர்களே, அன்பர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பாடலில் "அருவமுடை அர்த்தநாரி" என்ற வார்த்தையை நான் பார்த்ததிலிருந்து அதை பற்றி நீண்ட விளக்கத்தை அளிக்க வேண்டி இருப்பதால் அந்த வீடியோவை தற்காலிகமாக தொடராமல் நிறுத்திவிட்டேன். இதற்கு நீண்ட விளக்கம் அளிக்க வேண்டிய காரணம் யாதெனில் இந்த அருவம் என்றால் உருவம் இல்லாத, உருவாய் அருவாய் உளதாய் எழதாய் புகனே என்று முருகனை ஒரு பாடல் வருவதைப் போல நாம் பெரும்பாலும் நமது இந்து கடவுள்களை உருவம் வைத்துதான் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். 99.9% என்ற வகையில் அவ்வாறுதான் இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒரு சில இடத்தில் ஆவுடையார் கோவிலில் பீடம் மட்டும் இருக்கும். வைகுந்தர் அவர் நன்றாக மனித உருவில் வாழ்ந்து சென்றவர் என்றாலும் அவருக்கு ஏதும் சிலை இல்லை. அதற்கு பதில் வேல் மட்டும் வைத்து அங்கே வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் வடநாட்டில் அந்த காமத்யா கோயில், அந்த சில கோயில், ஏதோ ஒரு 1-2 கோயில்களில் உருவமில்லாத அருவ வழிபாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறிகின்றீர்கள். ஆனால் இப்போது இந்த அர்த்தநாரி என்பது பார்க்கும்போது நாம் அருவமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறோமா? அதாவது உருவம் இல்லாமல் என்றால் இல்லை, உருவத்தோடு தான் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில், திருச்செங்கோடு கோயிலில் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆனால் அது ஏற்புடையதல்ல என்பதே இந்த பாடல் படி நாம் அறியும் கருத்து. இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், இந்த இம்மாற்ற ரோலருக்கு தொடர்ந்து அனைத்து மதங்களும் ஒன்றாக வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம், தேவைகள் எல்லாம் இருக்கிறது என்பதால் மற்ற மதத்தினர் அருவ வழிபாட்டை கை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதற்கான வழிமுறை நமது இந்து மதத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள ஒன்றும் தடை இல்லை. முழுவதாக ஏற்றுக்கொள்வதை விட அதையும் ஏற்றுக்கொண்டு ஒரு அங்கமாக வைத்து கொண்டு இருப்பதில் எதுவும் தவறில்லை என்பது ஒரு நிலை ஏற்பட வேண்டிய வாய்ப்பாக இருக்கலாம். அதற்காகத்தான் இதை நான் உங்களிடம் எடுத்து சொல்ல ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரி, அர்த்தநாரீஸ்வரர் என்பது பாதி பெண் பாதி ஆணின் உருவமாக நாம் உருவத்தில் வரைந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு புறம் சிவன், மற்றொரு புறம் சக்தி. அது இடையிலே திருச்செங்கோடு, அந்த செங்கோடு நடுவில், அந்த இரண்டிற்கும் இடையில் செங்கோடு இருப்பது என்பது இரண்டையும் சரிசமமாக பிரிக்கிறது. ஒரு பக்கம் சக்தி மட்டும் தெரிவார், இன்னொரு பக்கம் சிவன் மட்டும் தெரிவார். ஆனால் அவ்வாறான ஒரு மனித உருவம் உலகில் உண்டா? சாத்தியமா? அந்த உருவத்தினால் ஏதாவது செயல்பாடு இருக்குமா என்றால் அது ஒரு ஏற்கத்தக்கதாக இருக்கவில்லை. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், ஒரு புறம் சிவன் இருக்கிறார் என்றால் மறுபுறம் தெரியவில்லை என்றால் அந்த புறமும் மீதி முழு சிவன் இருக்கிறார். அது சக்தியால் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அடங்கி இருக்கிறது என்பது கொள்ளலாம். அதே போல் சக்தி முழுமையாக இந்த புறம் சிவனிடம் மறைந்து கொண்டு இருக்கிறார், சக்தி முழுதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டால் அது தனித்தனியாக உருவமாக நாம் வைத்திருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று கலந்தாலும் பிரிந்துதான் இருக்கும் என்பது நாம் அறிய வேண்டியது. எப்படி மின்சாரம் பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, பிரிந்துதான் இருக்கும். ஆனால் அந்த சக்திகள், சரி நிகரான சக்திகள் ஒன்று சேர்ந்ததால் ஒரு இயக்கம், மோட்டார் போன்றவைகள் இயங்கும் என்பது தெரியும். ஒன்றை ஒன்று நேரடியாக சேர்த்தினால் அங்கு எதிர்ப்பு ஸ்பார்க் தான் உருவாகும். எனவே இந்த சக்தி சிவனை இரண்டு எதிரெதிர் சக்திகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஒரு உருவம் என்று படைத்து வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. அருவத்தின்படி நாம் சிந்திப்பதற்கே மிகவும் ஏற்றது என்பதை தாங்கள் அறிவீர்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் என்ற வார்த்தையில் உள்ள அர்த்த என்பதற்கு பொருள் கூற வேண்டும் என்றால், அர்த்த ஜாமம் என்றால் நடுநிசி இரவு. அதாவது அந்த நடுநிசி என்பது அந்த சிவனுக்கும் சக்திக்கும் இடையில் மையத்தில் செல்லும் அந்த கோட்டை நாம் எட்டி பிடிப்பது போல அமைகிறது. அவ்வாறுதான் ஒரு பொருளுக்கு, ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்பதை அறிய வேண்டும் என்றால் அதை மேலோட்டமாக இல்லாமல் மையத்தில் சென்று, ஒரு புறம் நின்றாலும் ஒரு பக்கமான பொருள் கிடைக்கும், மறுபுறம் சென்றாலும் பக்கத்துக்கு உண்டான பொருள் கிடைக்கும். அதன் மையத்தில் இருந்து அதனுடைய பொருளை அறிவதுதான் அர்த்தம்
உண்டாக்கப்படுகிறது என்பது நாம் உணர வேண்டும். சரி, இந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் அண்டமெல்லாம் இயக்குகின்றான் என்கிறார். அண்டமெல்லாம் இயக்குகிறது என்றால் இதில் ஆண் கிரகம், பெண் கிரகம், அலிகிரகம் என்பதெல்லாம் இருப்பதை தாங்கள் அறிவீர்கள். ஒரு புறம் ஈர்ப்பு விசை, இன்னொரு புறம் விளக்கு விசை, இவைகள் எல்லாம் சேர்ந்துதான், அதாவது ஈர்ப்பு விசையை சிவன் என்று கொண்டால் எதிர்ப்பு விசையை சக்தி என்று கொள்வது போல இருந்தால், இவை இரண்டும் சரிசமமாக இழுக்கப்படும் போதுதான் அந்தரத்தில் இந்த பூமி, புதன், சுக்கிரன், குரு, சனி போன்ற கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியன் அவைகளை ஈர்ப்பதாகவும் அவைகள் சூரியனை ஈர்ப்பதாகவும் அந்த கோள்கள் ஒன்றை ஒன்று ஈர்ப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்து கூறியுள்ளனர். ஆக இந்த ஈர்ப்பு விசையும் எதிர்ப்பு விசையும் ஒன்றுக்கொன்று இது பிளஸ் அது ஈக்குவல் டு 0 என்று ஆகும் வரை அந்த ஈக்குலிபிரியம் வரும் வகையில் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது ஃப்ராக்ஷன் 0.01 ஃப்ராக்ஷன் என்று ஏற்பட்டாலும் உடனே ஏதாவது ஒரு கோள் ரிவர்ஸில், அதாவது முன்னோக்கி சுற்றி கொண்டு இருக்கும். அது ரிவர்ஸில் சுற்றுவதை நம்ம ஜோதிடத்தில் வக்கர நிலை என்று கூறுவார்கள். அந்த ஃப்ராக்ஷன், அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி எடை கொண்ட தூரம் கொண்ட கோள் அதை ஈக்குலிபிரியம் செய்யும் வகையில் அது ரிவர்ஸில் சுற்றி அந்த ஈக்குலிபிரியத்தை நிலைநிறுத்துகிறது. அதாவது ஈர்ப்பு விசை பிளஸ் எதிர் விசை ஈக்குவல் 0 என்ற நிலையில் உருவாக்கப்பட்டு அந்த அந்தரத்தில் அது சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த கோள்கள் என்று நாம் அறிவோம். இதைத்தான் இந்த ஒரு இரண்டு வகையான சக்திகள் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த அண்டம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை தான் அர்த்தநாரி அண்டமெல்லாம் இயக்குகின்றான் என்று கூறுகிறார். சரி, இந்த சக்திக்கு நாம் ஏதாவது உருவம் கொடுக்க முடியுமா என்றால், கற்பனைக்கு ஏதோ இந்த மனித உருவத்தை கொடுத்து வணங்கி கொண்டு இருக்கிறோம். அது ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் அதை நாம் தொடர்ந்து கொள்கிறோம். அவ்வாறு நாம் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் போன்றவர்கள் அருவத்தை வழிபடுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். கிறிஸ்துவத்திலும் அந்த இறைவனை கர்த்தர் என்று கூறுகிறார்கள். கர்த்தான் என்றோ கர்த்தால் என்றோ ஆண்பால் பெண்பால் வைத்து கூறுவதில்லை. பொதுவாக கர்த்தர் என்று கூறும்போது இரண்டு சக்திகளும் இணைந்ததாகத்தான் கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாஹ் என்பதும் ஆண்பால் என்றோ பெண்பால் என்றோ கிடையாது. பொதுவான ஒரு பாலாக தான் நாம் நினைக்க வேண்டியதாக உள்ளது. ஆக இந்த உருவமில்லா அருவ வழிபாடு என்பது அனைத்து மதத்திலும் இருக்கின்ற ஒன்றே என்று நாம் அறிகின்றோம். சரி, அந்த அர்த்தநாரி இந்த அண்டத்தை இயக்கி ஒரு நிலைநிறுத்தி பாதுகாத்து கொண்டு இருப்பதை போல அந்த அண்டத்தில் உள்ள கிரகங்களில் அனைத்திலும் உயிர்களை படைத்து அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அனைத்து என்பதை விட நமது பூமியில் இருக்கும் உயிர்களை பற்றி மட்டும் நாம் இப்போது பேசுவோம். அதாவது அடுத்த வரியில் பருவத்தே பயிர் செய்து பெண்டமெல்லாம் வளர்க்கின்றான். அதாவது நாம் பயிர் செய்யும் போது ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு பயிருக்கு ஒரு பட்டம் என்று கணக்கிட்டு கண்டுபிடித்து உகந்தது என்று வைத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பயிரை குறிப்பிட்ட மாதத்தில் பயிரிட்டால்தான் நல்ல விளைச்சல் தரும். மாற்றி விதைத்தோம் என்றால் அதனுடைய விளைச்சல் எதிர்பார்த்தபடி நன்றாக திருப்திகரமாக இருக்காது என்பதே உண்மை. அவ்வாறு பருவம் அறிந்து பயிர் செய்வதை போல மானிடர்களை இந்த பூமியில் அந்த அர்த்தநாரீஸ்வரர் படைக்கிறார் என்கிறார். படைத்து அந்த பயிர் வளர்வதை போல அந்த படைத்த மனிதனின் பிண்டமும் வளருவதற்கு வழி செய்கிறார் என்கிறார். அந்த பிண்டங்களில் அனைத்து அவயங்களும் கண் முதல் கொண்டு மூளை முதல் கொண்டு அனைத்து அவயங்களும் தேவையானகளை எல்லாம் வைத்துதான் படைக்கிறார். ஆனால் அவர்கள் பாவிகளாக மாறுகிறார்கள். எவ்வாறு என்றால், பாவிகளோ பார்வை பெற்றும் பாராமல் நெடுவாழ்வில் நீதி கொன்று நிலமெல்லாம் நிறைகின்றார். அந்த பாவிகளுக்கு ஆண்டவன் இறைவன் கண்ணை கொடுத்தான். அந்த கண்களால் பார்க்கும்போது உலகத்தில் ஏற்படும் தீமைகளால் ஏற்படும் விளைவுகள் போன்றவற்றை அறிகிறான். அறிந்தும் அதை கண்டு கொள்ளாமல் இவனும் அறம் தவறி நடக்க துணிகிறான். அதன் விளைவு நெடுவாழ்வில் நீதி கொள்வது. நெடுவாழ்வு என்பது இவனுடைய வாழ்க்கை போக அடுத்து வருபவரின் வாழ்க்கையும் நீதி கொள்ளும் வகையாக நடந்து கொள்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் இந்த நிலமெல்லாம் நிறைகின்றார். 1 2 ஆகி 2 4 ஆகி என்றது போல முழுவதும் நிறைகிறார். ஒரு கலன் நிறைவது என்றால் என்ன அர்த்தம்? அந்த கலன் நிரம்பி வழிவது என்பது நாம் அறிவீர். அந்த மாதிரியான நிலையை தற்போது எட்டியுள்ளார்கள். அடுத்த வரி, உமையொரு பாகனுக்கு உள்ளத்தில் உருவம் வைத்து உலகத்தார் ஓதினாலும் ஒரு மொழியும் உரைக்காது உமையோனை நினைத்தாலே உற்ற வினை அத்தனையும் ஒன்று விடாதறுபட்டு நன்று செய்யும் நோக்கிலே நறுவுடல்தான் நட்டப்பட்டும் நாதனுரை உயிர் பறவை சிறகடித்து சேருவது அரணாரின் அவ்வுலகே. சற்று நீண்ட வரி என்றாலும் கூறுகிறேன். உமையொரு பாகனுக்கு உள்ளத்தில் உருவம் வைத்தேன். உமையொரு பாகன் என்பது முன்பே சொல்லியது போல அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பாகத்தில் உமையாளை வைத்திருப்பவர். அவரை உருவமாக அமைத்து வாயால் மந்திரங்களை கூறி ஒலிக்க செய்து வணங்கினாலும் அவர்கள் அவ்வாறு வணங்கி கொண்டு போனால் போகட்டும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தர் கூறுகிறார் என்றால், உள்ளத்திலே அவனை நினைத்தாலே போதும். சிவனை நினைத்த உமையூர் பாகனை நினைத்தாலே போதும். அதாவது திருவண்ணாமலை ஈஸ்வரனை நினைத்தாலே முக்தி என்று கூறுவதை போல சிவனை மனதில் நினைத்தாலே போதும். அதற்கு ஒரு மொழி சிவனே என்று கூட அந்த தமிழ் மொழியில் கூட அழைக்காதீர்கள். அந்த உருவமில்லா அருவ நிலையிலேயே அவனை மனதில் நினையுங்கள் போதும். அதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எவ்வாறு நினைக்கிறார்களோ அவ்வாறு நினைத்தாலே போதும். அவ்வாறு நினைக்கும் போது உற்ற வினை அத்தனையும் ஒன்று விடாது அறுபட்டு, நம்முடன் உற்றவினை என்றால் நம்முடைய உற்ற தோழன் என்பது போல சேர்ந்து கொண்டு நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும் தீய வினைகள், அதாவது இங்கு தீய வினைகளுக்கு நண்பர் என்பதை நான் பொருள் கூறவில்லை, உற்றார் உறவினர் என்பதை போல, அதாவது அவர்கள் எவ்வாறு நம்முடன் ஒன்றிணைந்து இருப்பார்களோ அவ்வாறு கெட்ட வினைகள் எவ்வாறு நம்மிடம் ஒட்டி கொண்டு இருந்தால் அவைகளெல்லாம் ஒன்று கூட நிற்காமல் அறுபட்டு நம்மை விட்டு விலகி ஓடும். அவ்வாறு தீவினைகள் எல்லாம் மறுபட்டு ஓடிய பின்னாலான நமது உடல் உள்ளம் இந்த மெய்யில் இருக்கும் உயிரானது என்றைக்கு நம்மை விட்டு பிரிகிறதோ, பிரிவது என்பது இந்த உடலுக்கு நட்டம் என்று பொருள் கொண்டாலும் அந்த உயிரானது நாம் கருவிலே இருக்கும்போது நம்முள் வந்து உறைந்தாரே அந்த காலகண்டன், அந்த நாதன் பொதிந்திருக்கும் நமது உயிரானது நம் உடலை விட்டு பிரிந்து நேராக சென்று அரணாரின் அவ்வுலகம், அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் இங்கு போய் சேருவார்கள். பொருள் உள்ளோருக்கு இவ்வுள்ளம், அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம் என்ற வகையில் அருள் கொண்டோர் சேர்ந்த இடம்தான் அந்த அறம் நிலைநாட்டி வாழ்ந்தவர்கள் சேர்ந்த இடம். அந்த இடத்தில் போய் சேரும். இங்கு உடலுக்கு நட்டமானாலும் அந்த உயிர் பறவை போய் சேரும் இடம் மிகவும் நல்ல இடம் என்று கூறுகிறார். எவ்வாறு என்றால், இதற்கெல்லாம் நீங்கள் மொழி சொல்லி அவரை போற்றி துதித்து ஓதி கொண்டிருக்க வேண்டாம், நினைத்தாலே போதும் அந்த சிவனை என்கிறார். மனதில் நினைத்ததற்காக மட்டும் அந்த சிவனின் அருள் கிடைத்து மிகப்பெரிய பயனாக அந்த உலகத்திற்கு நம் உயிர் போய் சேரும் என்றால் அது ஒரு விந்தை தான். ஆனால் அந்த விந்தை நிகழ வேண்டும் என்றால் நான் சொல்வதை செவி கொடுத்து கேளுங்கள், அதை கடைபிடியுங்கள் என்கிறார் சித்தர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், திருவள்ளுவர் எடுத்துரைத்தபடி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரமாட்டார். அந்த பிறவி பெருங்கடல் என்பது நாம் பெருங்கடல் அப்படி என்று பயந்து நிற்க தேவையில்லை. இவர் கூறியபடி ஒரு விந்தையாக இதை அந்த பிறவி பெருங்கடலை நீந்தலாம் என்று கூறுகிறார். ஒன்றும் செய்ய வேண்டாம், பெருந்தொண்டு செய்ய வேண்டாம். பரமனடி சேர்வதற்கு பரமனாய் இருந்தபடி பக்தி தொண்டு செய்தபடி பிறை முடித்தோனிடம் பணிந்தால் பெருவெளி பயணம் கொள்ள பிடியானை பிறப்பித்து பிரம்மன் உன்னை பீடிக்கான். அதாவது சிவனே என்று உம்பாட்டுக்கு இருந்து கொண்டு பக்தி சார்ந்த தொண்டுகளை செய்து கொண்டு அந்த பிறைமுடித்தோனிடம் பணிந்தால், அந்த பிறைமுடித்தோன் என்பது நிலவை சடையிலே வைத்திருப்பவன், அந்த சிவனை பணிந்து கொண்டிருந்தால் நமது உயிரானது அந்த சிவனின் சேவடியை அடைவதற்கு நீண்ட பயணம், பெருவெளி பயணம் மேற்கொள்ள தேவையில்லை.
அவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு பிரமன் ஆணையிட மாட்டார் என்று கூறுகிறார். அந்த பெருவழி பயணம் என்பது கடக்க எவ்வளவு சிரமங்கள் இருப்பது என்பது, பல இடர்கள், கொடுமைகள் இவைகள் எல்லாம் தாண்டி செல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த இடர்கள், அதாவது நமது உயிரானது அந்த பெருவழி பயணம் நாம் நடப்பதல்ல, நமக்கு பின்னால் அந்த நிலைகள் எல்லாம் இருப்பது என்பதை தாங்கள் உணர்வீர்கள். எனவே அறம்பாடியார் கூறிய இந்த விந்தையை கடைபிடிக்க வேண்டும். எதுவும் பெரிய தொண்டுகள் எல்லாம் செய்ய தேவையில்லை. உன்னால் முடிந்த சிறிய தொண்டுகள், பக்தி சார்ந்த தொண்டுகள் செய்யுங்கள். வேறு யாருக்கும் இடர்கள், தொல்லைகள் எதுவும் தராமல் இருங்கள். மனதால் பாடல் பாடியோ வேதங்கள் ஓதியோ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அருவரூபமாகவே வணங்குங்கள் என்று கூறுகிறார். அதாவது தற்போதைய கலியுகத்தில் முந்தைய யுகத்தில் விட மிக விரைவாக, எளிதாக இறைவனுடைய பாதத்தை அடையலாம் என்று ஏற்கனவே பல புராணங்கள் கூறியிருக்கிறது. அன்று 100 யாகங்கள் செய்தால் இன்று 1 யாகம் செய்தால் போதும் என்றபடி அந்த வணங்கும் முறையை, தவத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறார். அன்று ஒருவரும் தவம் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரே நாள் அதை தவம் செய்தால் போதும், அந்த பலன் இங்கு கிட்டும் என்கிறார். அந்த அரிய வாய்ப்பை நாமெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது தலைவிதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இது நண்பர்களே கல்கியை சார்ந்ததாக அல்ல, ஒரு பொதுவான அனைவருக்குமான தேவையான ஒரு கருத்து என்பதை தாங்கள் உணர வேண்டும். இதற்காகத்தான் இந்த பாடல்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டிய நிலையோ தவிர கல்கியை சார்ந்து மட்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. அவ்வாறு தாங்களும் அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோடு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எதுவும் பயன் இல்லை. இதில் கோட்டை விட்டு போட்டு அதை மிகவும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் அது வீணானதாக ஆகிவிடும். அடுத்தது, இந்த கருவுக்குள் கருவான காலகண்டன் என்று கூறுகிறார் என்று நான் முன்னே சொன்னேன். கருவுக்குள் கருவான காலகண்டன், அவன் கருவில் அந்த காலகண்டன் சிவன் உறையும் போது எவ்வாறு பிறக்கும் ஒருவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ மாற முடியும் என்று, நல்லவராகத்தானே இருக்க வேண்டும் சிவன் உறைந்த அந்த உயிர் என்று நாம் நினைக்கும் போது என்னுடைய மனதில் தோன்றியது, அந்த காலகண்டன், அதாவது அந்த விஷத்தை அருந்தியதால் தொண்டையில் அந்த விஷம் நிறுத்தப்பட்டு கரிய நிறமாக அந்த தொண்டை மாறிவிடுகிறது. அந்த விஷம் இருக்கும் நிலையில்தான் அந்த காலகண்டன் கருவில் நிலைத்து நிற்கிறார். மற்றபடி அவருடைய அபயக்கரங்கள், மற்ற பாதுகாப்பான ஆயுதங்கள், சந்திரன், கங்கை இன்னும் சொல்லுகொண்டு அவ்வளவும் அந்த அவருடைய அங்கமாக இருக்கிறது, அங்கத்தில் பொதிந்து இருக்கிறது. அவைகளுடைய அச்சோளம் போன்றவைகள் எல்லாம் இருக்கிறது. அவைகளுடைய சக்திகளெல்லாம் நாம் வெளிப்படுவது போலத்தான் நாம் வாழும்போது வெளிக்கொணர வேண்டும். கழுத்தில் உள்ள அந்த விஷத்தின் சக்தி வெளிப்படுவது போல் நாம் செயல்பட்டால் அவர்கள்தான் கெட்டவர்களாக ஆவார்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த விஷத்தை கக்கி எதிரில் இருப்பவரும் பாதிக்க வேண்டும், நாமும் பாதிக்க வேண்டும் என்ற நிலையை எட்டக்கூடாது. அதை நம்முள் அடக்கி ஒடுக்கி ஒழித்து மறைத்து அவற்றுக்கு மரணம் ஏற்படும் என்ற வகையில் நாம் கட்டுக்கோப்பை கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த விஷயமானது மரணம் எய்தும். நாம் தூயவர்களாக சிவனடி சேர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.